அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இந்த காணொலியில் முக்கியமாக 3 விடயங்களை தான் பார்க்க போகிறோம். அது இன்று சீமானவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் நடந்த மிக முக்கியமான 3 விடயங்கள்லாம். அதில் முதலாவது என்னவென்று சொன்னால், நதிநீர் பிரச்சனை, முல்லை பெரியாரை குறுக்காக அணை கட்டும் விவகாரத்தில் பதிலளித்த சீமானவர்கள் அதை உடைப்பதை எக்காரணத்தை கொண்டும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதென்றும் அதற்கு பதிலாக இருக்கும் அணைக்கு உள்பக்கமாக கட்டலாம் என்றும் கூறியதோடு, இரண்டாவதாக மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், ஒரிசாவில் இப்போ நடக்க இருக்கின்ற தேர்தலில் வேற்றினத்தவர்கள், குறிப்பாக தமிழர்களோ வேற்றினத்தவர்களோ அந்தந்த வேறு மாநிலங்களில் ஆட்சியை பிடிக்கக்கூடாது என்று ஒரு இனத்துவசமான கதைகளை இந்த பாஜகவினுடைய முக்கிய அரசியல் புள்ளிகள் கூறிக்கொண்டிருக்கின்ற நிலையில் அதற்கு பதிலளித்த சீமான் அவர்கள் மிகவும் ஒரு கோபத்தின் உச்சகட்டத்துக்கு சென்று தான் பதிலளித்தார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய மாநிலத்தை 60 வருடத்துக்கு மேலாக வேற்றினத்தவர்கள்லாம் ஆளுகிறார்கள். அப்போது தமிழ் தேசியத்தை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது கொந்தளித்த நீங்கள், தேசியம் தேசியம் என்று கூறிய நீங்கள் இப்பொழுதெல்லாம் எங்கே போய் ஒளிந்து விட்டீர்கள் என்று கேள்வி கேட்டதோடு அதுக்கு மிகவும் ஆக்ரோஷமான ஒரு முறையில் பதிலளித்திருந்தார். மிகவும் முக்கியமான 3வது விடயம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி எது என்ற கேட்ட கேள்விக்கு பாஜகவா என்ற கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், பாஜக அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆண்மை உள்ளவராக இருந்தால் தனியாக நின்று நாம் தமிழர் கட்சியை விட ஒரு வாக்கு கூட கூடுதலாக பெரும் பட்சத்தில் நாம் தமிழர் கட்சியை கலைத்து விடுவேன் என்று அவர் அதுக்கு பதிலளித்திருந்தவை இன்று ஒட்டுமொத்த சமூக வலைத்தளங்கள் மட்டுமல்லாமல் பிரதான தொலைக்காட்சிகளிலும் இது ஒளிபரப்பப்பட்டிருந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.